அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இப்போது சவுதியில் இருக்கிறேன். இன்றைய தினம் காத்தான்குடியை சேர்ந்த சகோதரர் ஆஷிஃப் அவர்கள் மரணித்ததாக ஒரு செய்தி சோஷியல் மீடியாவில் வந்துச்சு. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இளம் வயதில் அவர் வஃபாத்தாகி இருக்கிறார். அவருடைய குடும்பத்துக்கும் அவருடைய உறவினர்களுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் அல்லாஹு தாலா மேலான பொறுமையினையும் சகிப்புத்தன்மையினையும் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கின்றேன். குறிப்பாக இந்த வீடியோவை செய்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. சகோதரர் ஆஷிஃப் என்னுடைய நெருங்கிய நண்பர், என்னோட நல்ல முறையில் பழகின ஒருத்தர் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ நான் செய்யலை. குறிப்பாக அவரோட மிக அதிகமாக பேசக்கூடிய வாய்ப்பு, அதிகமாக பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. கண்டா சிரிச்சுட்டு போகிற அளவுக்கான ஒரு உறவு தான். இருந்தாலும் இந்த வீடியோவை செய்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம், குறிப்பாக அவருடைய வயது இப்போது மரணிக்கும் போது 25. கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னால் நம்ம QTV என்ற அந்த சோஷியல் மீடியாவில் மிக அதிகமான வீடியோக்களை, இஸ்லாமிய பதிவுகளை போட்டுக்கொண்டிருந்த காலப்பகுதிகளில் அதில் இணைந்து செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக அந்த குரூப்லேயும் அதே மாதிரி அந்த போஸ்ட்டுகள்லேயும் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்ட ஒரு சகோதரன் நான் அறிந்த வகையில். அப்போ அவருக்கு ஒரு 20 வயது, 18, 19 வயது இருந்திருக்கும். அப்படியான காலப்பகுதிகளில் நான் அவரை மேலோட்டமாக பார்த்துருக்கிறேன். இன்றைக்கு திடீரென்று அவர் மரணித்து விட்டதாக அறிந்த போது அவருடைய சோஷியல் மீடியாவை, ஃபேஸ்புக்கை தான் நான் எடுத்து பார்த்தேன். குறிப்பாக யாராவது வஃபாத் ஆகிட்டாங்க, நமக்கு அதிகமான பரிச்சயம் இல்லாதவங்கன்னு சொன்னால் நம்ம முக்கியமாக அவர்களுடைய ஃபேஸ்புக்கை தான் நம்ம எடுத்து பார்க்குறோம். ஏன்னா யாராவது மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம உடனே அவங்களுடைய ஃபேஸ்புக் பக்கத்தை எடுத்து அவர் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்றதுக்கான ஒரு நோக்கத்துக்காக நம்ம பார்க்குறோம். குறிப்பாக நான் இவருடைய ஃபேஸ்புக் பக்கத்தை பார்க்குற போது ரொம்ப ஒரு மனசுக்கு சந்தோஷமாக இருந்த விஷயம் அவர் எந்த ஒரு அதிகப்படியான மோசமான விரசமான எந்த ஒரு காட்சியும் அவர் பகிர்ந்து கொண்டதே இல்லை. அது மட்டும் இல்லாமல் சினிமா, பாடல், கூத்து, கும்மாளம் இது மாதிரியான விஷயங்கள் அவர் பகிர்ந்து கொள்ளலை. நிறைய மார்க்க ரீதியான பதிவுகளை அவர் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு சகோதரர் ஆஷிஃப் நம்மிடத்துல இல்லை. இருந்தாலும் அவருடைய சோஷியல் மீடியா எல்லாமே உயிரோடு இருக்குது. இருந்தாலும் நம்ம அதை போய் பார்க்கிற போது நிச்சயமாக அவருக்கு எந்த ஒரு பாவத்தையும் அது ஏற்படுத்தாது. ஏன்னா அவர் பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா விஷயமுமே நல்ல விஷயம். கண்டிப்பாக அவருடைய மரணத்துக்கு பின்னால நாம் அதை பார்த்தாலும் கண்டிப்பாக அதன் மூலமாக அவருக்கு நன்மை தான் கிடைக்குமே தவிர பாவம் கிடைக்காது. எனவே இப்படியான ஒரு இளைஞரை நாம் இழந்திருக்கிறோம். அல்லாஹு தாலா அவருடைய உயிரை மிக இள வயதில் அவன் கைப்பற்றியிருக்கிறான். அல்லாஹு தாலா அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து மிக உயர்வான சொர்க்கத்தில் அவரை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல அல்லாஹ்வை பிரார்த்திக்கின்றேன். குறிப்பாக நம்முடைய இளைஞர்கள் நிறைய பேர் ரொம்ப சர்வசாதாரணமாக நிறைய விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. நிறைய பாவங்களை பகிரங்கமாக செய்து கொண்டிருக்கிறாங்க. நிறைய பாவங்கள் நம்ம தனிப்பட்ட ரீதியில், நான் உட்பட எல்லாருமே நம்ம பாவம் செய்கிறோம். நம்ம அவ்வளவு பெரிய உத்தமர்கள் கிடையாது. இருந்தாலும் நம்ம செய்யக்கூடிய பாவங்களை பகிரங்கப்படுத்துவது மிகப்பெரிய ஒரு பாவம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஆதமுடைய மகனுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான், ஒரே ஒரு பாவத்தை தவிர. என்ன பாவம் அப்படின்னு சொல்லி கேட்டால், எந்த பாவத்தை அவன் பகிரங்கப்படுத்துகின்றானோ அந்த பாவத்தை தவிர மற்ற எல்லா பாவங்களையும் அல்லாஹு தஆலா மன்னிக்கின்றான். நம்ம இசை கேட்குறோம், நம்ம படம் பார்க்குறோம், நம்ம சினிமாவுக்கு போகிறோம், நம்ம இப்படியான தவறான விஷயங்கள் செய்கிறோம் என்பது நமக்கும் அல்லாஹுக்கும் இடைப்பட்ட ஒரு பாவம். நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் நாங்கள் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிக்க போதுமானவன். ஆனால் அதே விஷயத்தை நாங்கள் சோஷியல் மீடியாவில் பகிர்ந்து கொண்டு 4-5 பேர் பார்க்க செய்து அதன் மூலமாக நாங்கள் ஒரு குறுகிய சந்தோஷம் அடைந்தால் நிச்சயமாக நம்முடைய மரணத்துக்கு பின்னால் அது மிகப்பெரிய வேதனையை நமக்கு பெற்றுத்தரும். அப்படியான ஒரு நிலையில் சகோதரர் ஆஷிஃப் இல்லை என்கின்ற அந்த ஒரு விஷயத்திற்காக மட்டும்தான் இந்த வீடியோவை நான் செய்கின்றேன். குறிப்பாக நான் இப்போது சவுதியில் இருக்கிறேன். அவருடைய ஜனாசாவில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவில்லை. முடியுமான சகோதரர்கள் அவருடைய ஜனாசாவில் கலந்து கொண்டு அவருடைய மறுமை வாழ்க்கைக்காக மிக அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். முடியுமான சகோதரர்கள் அவருடைய ஜனாசாவிலே, அவருடைய ஜனாசா தொழுகையிலே, அவருடைய நல்லடக்கத்தில் எல்லாவற்றிலும் கலந்து கொண்டு அன்னாருக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அவருடைய குடும்பத்தாருக்கு அல்லாஹு தாலா மேலான பொறுமையை வழங்குவானாக. எனவே அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் நல்ல மௌத்தை வழங்குவானாக. அல்லாஹு தாலா அவன் பொருந்தி கொண்ட நிலையில் எங்களுடைய மரணத்தை ஆக்குவானாக. நாம் பகிரங்கமாக பாவம் செய்யக்கூடிய நிலைமையிலிருந்து அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.